அவார்டை பாருங்க என்னென்ன பண்றான் பாருங்க. ஓட்ட வந்துடுறாடு. இவன் ஒரு பைத்தியக்காரங்க ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு வாங்கின யூடியூப் அவார்டு போட்டு உடச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறான். இது என் பையனோட அவார்டுங்க. இது சில்வர் பட்டன்னு சொல்றான். இது வெள்ளி கலந்துருக்கா இல்லையான்னு உடச்சு பார்க்க போறோம். என் மோர கட்டைக்கு வெளிநாட்டுல இருந்து அவார்டு அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. இவன் மட்டும் தான் அவார்டு வாங்குவானா? சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, நாமளும் எல்லாம் சேர்ந்து அவார்டு வாங்கிடலாம். இந்த சர்டிபிகேட்ல 1,00,000 சப்ஸ்கிரைப் வந்திருக்காங்கன்னு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. இவன் எதே சாதிச்சிட்ட மாதிரி ஃப்ரேம் போட்டு வைக்கிறான். இவன் என்ன புடுங்கனானே தெரியல. கம்பெனியோட சிஏ வந்து சைன் போட்டு கொடுத்துக்கிறாங்க. இந்த டப்பாக்குள்ள வேற என்ன வச்சுக்கிறாங்கன்னு பாக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி அவார்டு எல்லாம் தருவாங்களாட்டுங்குது பாருங்க. இதுதான் சில்வர் பிளே பண்ணுவோம். அவார்டுல டேமேஜ்னா யூடியூப்ல கான்டாக்ட் பண்ணி சொல்லி கார்டு கொடுத்துக்கிறாங்க. இந்த அவார்டை பல துடைக்கிறதுக்கோசரம் இந்த துணி கொடுத்துருக்காங்க. ரைட் டுடே சேனல் பேர் எல்லாம் போட்டிருக்கு. இதோட வெயிட் 1/2 கிலோ இருக்க மாட்டேங்குதுங்க. கஷ்டப்பட்டு அவார்டு வாங்கியிருக்காங்க. இப்படி எல்லாம் உடச்சு பார்க்க கூடாது. சைடுல பாருங்க ஒரு கேப் மாதிரி இருக்கு, அதுல வச்சு ஓபன் பண்ணலாம். தட்டி பார்த்தா ஒரிஜினல் கண்ணாடி மாதிரி சவுண்ட் வருதுங்க. மறுபடியும் அதை ஓபன் பண்ணா மறுபடியும் ஒட்ட வைக்க முடியுமாடா? சில்லற காசு மெட்டீரியல் பண்றாங்களாமா? அதான் பாருங்க பல இருக்கு. இந்த அவார்டு டேமேஜ் பண்ண போனா என்ன கஷ்டமா இருக்குங்க. யூடியூப் அவார்டு மேல ஏன் எல்லாருக்கும் அவ்வளவு ஆசை? இந்த அவார்டுக்குள்ள என்ன ரகசியம் இருக்குன்னு டீகோட் பண்ண போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது பியூர் வெளியெல்லாம் கிடையாதுங்க. நீங்களும் இந்த மாதிரி அவார்டு வாங்குறீங்களா? யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இவ்வளவு பலன்னு இருக்கிறதுக்கு மொத்தமா 3 மெட்டீரியல் யூஸ் பண்றாங்களாமா. மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. நிக்கல் 92% யூஸ் பண்ணும்போது ரொம்ப குவாலிட்டியா வருமா. என்னைக்குமே துரு பிடிக்காதுன்னு மாதிரி சொல்றாங்க. கார்பனும் ஜிங்கும் மிக்ஸ் பண்றாங்களாமா. இந்த லிக்விட் வச்சு ரொம்ப ஈஸியாவே கழட்டலாங்க. தவறுதலா டூல்ஸ் வச்சு யூஸ் பண்ணும்போது இங்க பாருங்க பிளே பட்டனே வளைஞ்ச மாதிரி இருக்கு. பார்க்கவே கொஞ்சம் அசிங்கமா தெரியுது. குரங்கு கை வச்சுட்டு சும்மாவே இருக்கிறது இல்ல. நம்ம சேனலுக்கு இந்த டைமண்ட் அவார்டு கண்டிப்பா வாங்குறாங்க. எல்லா யூடியூபரும் இந்த மாதிரி ஒரு அவார்டு வாங்கணும் பைத்தியமா இருப்பாங்க. பின்னாடி பாத்தீங்கன்னா பிளாக் ஷீட் ஒன்று போட்டிருக்காங்க. பிரீமியம் லுக்கு தரத்துக்கோசரம் ஒட்டி இருக்காங்க. இதை சுத்தி ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கிறாங்க. இதுக்குள்ள என்னென்னமோ இருக்குன்னு சொல்லி கற்பனை பண்ணாங்க. இந்த அவார்டுக்குள்ள அக்கர்லிக்கு தாங்க வச்சிருக்காங்க. கஷ்டப்பட்டு வாங்கின அவார்டை உடைக்க போறான்னு சொன்னதும் காலில இருந்து ஒரே சண்டைங்க அம்மா கிட்ட. அவார்டை பாருங்க என்னென்ன பண்றான் பாருங்க. என்ன பேர் வட்டமாயிருச்சு பாரு. இதோ இவனை மாதிரி யூடியூப்காரங்க அவார்டு கொடுத்தா அந்த அவார்டை என்னென்ன சித்திராவதை பண்றான் பாருங்க. அவங்க யூடியூப் நடத்துறவங்களும் அவார்டு கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இந்த அவார்டு கிடைச்சும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாத பண்ணிட்டு இருக்கிறான். இந்த அவார்டு வாங்குறதுக்கு அவனே எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியும். எதுக்கு இப்படி போட்டு எல்லாம் உடச்சிட்டு இருக்கிறான்னு தெரியல. இவன் ஒரு பைத்தியக்காரங்க ஆராய்ச்சி பண்றேன்னு சொல்லிவிட்டு கஷ்டப்பட்டு வாங்கின யூடியூப் அவார்டு போட்டு உடச்சி வச்சுட்டு இருக்கிறான் பாருங்க. தாங்க பாம்பு வீடியோவில் 2000 பேருக்கு அமௌண்ட் போட்டிருந்தீங்க. அது நான் ஒரு நாளைக்கு படிச்சு அது ஒரு வீடியோவா நான் போடுறேன். நாங்க போடுற வீடியோவெல்லாம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் உங்களை நாங்கள் சிரிக்க வச்சுட்டு இருக்கிற மாதிரி தோணுது. உங்களால தான் இந்த அவார்டு என் பையனுக்கு கிடைச்சிருக்குது. அவங்க ஒழுங்கா வீடியோ போட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சாணி கரைச்சி மூஞ்சில் ஊற்றலாம். நீங்களும் யூடியூப்ல உண்மையாக உழைச்சிங்கன்னா மக்களை ஏமாத்தாம இது மாதிரி வாங்கலாம். யூடியூப்ல இந்த மாதிரி அவார்டு வாங்குறது அவ்வளவு ஈஸி இல்லைங்க. இந்த மாதிரி வடநாட்டிலையும் டூப்ளிகேட் பண்ணி விற்கிறாங்களாமா. என் பையன் சொன்னான். ஏங்க இவன் விடிய ஆராய்ச்சி பண்றது இல்லாத என்னையும் ஆராய்ச்சி பண்றதுக்கு உட்கார வச்சுட்டு இருந்தாங்க. எனக்கு பசி எடுத்துக்கிச்சு. ஒழுங்கா போய் எனக்கு உலகப்பட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துரு. 5 வயசு குழந்தைங்க தாங்க எல்லாம் பிரிச்சு நாசம் பண்ணுங்க. இவனுக்கு 30 வயசு ஆகி போயும் பிரிச்சு எல்லாம் வீண் பண்ணி இதுக்குள்ள என்னென்ன இருக்குதுன்னு எல்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க விடிய தூங்காம. குட் மார்னிங். நான் இப்ப டீ குடிக்க போறேன். நீங்களும் எல்லாம் எந்திரிச்சு ஃப்ரெஷ் ஆகிட்டு பல்லு விளக்கிட்டு டீ குடிங்க.